நடிகர்கள் நடிகைகள் கூட்டம் கூட்டமாக வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. இன்னும் சில கடைகளில் ஓனரே வந்து ஆடுறாங்க. அது ஆடுறது நம்ம காசில் ஆடுறாங்க, நம்ம காசில் ஆடுறாங்க. அதான் உண்மை. அவரே வந்து ஆடுறாங்க, விதவிதமாக ஆடுறாங்க. அவர் ஆடுற அளவுக்கு நம்ம வாங்குறோம். அதான் உண்மை. இன்னொன்று சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், சார் நீங்கள் நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் சார், அதனால தான் உங்களுக்கு இதுக்கு டிஸ்கவுண்ட். நாம் என்ன பண்ணியிருக்கோம், போன தீபாவளிக்கு வாங்கியிருக்கோம், அப்புறமா இந்த தீபாவளிக்கு போடுவோம். இதே கையால் எல்லாத்தையும் போடுவோம். சிரிச்ச முகமாகவே உட்காந்துக்கலாம். வாங்கிறது அப்படியே அழியும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் சேலை வாங்கிட்டாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, பெரும்பாலும் சேலைகள் தான் நடக்கும். ஏதாச்சும் அந்த தெருவில் தீபாவளிக்கு ஒரு மாதம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு தெருவில் ஒரு அம்மா சேலை வாங்கினவங்க என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க, அந்த சேலையை அப்படியே பத்திரமா அந்த கோயிலில் பிரசாதம் கட்டு எடுத்துட்டு வர மாதிரி அப்படியே எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீடு வீடாக காமிக்கும். ஏக்கா இந்த வீட்டுக்காரருக்கு அவருக்கு போன சொல்லிச்சான், நான் எனக்கு 6 ரூபாய்க்கு படம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு வீட்டில் காமிச்சாச்சா 2 பேரும் முழுக்க. அது என்னது, அவ சேலையை காமிக்கிறது இல்லை, அத்தனை வீட்லையும் சண்டையை உருவாக்குறான்னு அர்த்தம். அது ஆரம்பிச்சிடும். இந்த அம்மா பண்ணோம்னா சாயந்தரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்து சாயந்தரம் வந்தோம்னா அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். அவ எல்லாம் கல்யாணம் ஆகி வரும்போது எப்படி வந்தா, நான் எப்படி வந்தா, அவன் எப்படி வந்தா, இன்னைக்கு 10,000க்கு புடவை, எனக்கு தீபாவளி நெருங்குது, 1 மாசம் இருக்கு, நெருங்குது, ஒண்ணுமே இல்லை, எனக்கு அதுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிடும்ல. இந்த மாதிரி ஒண்ணுமே இருக்கும். இது பிள்ளைகள் எனக்கு இன்னொன்று தெரியுமா, இது வந்து குடும்ப கணவன் மனைவி சில குடும்பங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கும், சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். ஒன்று பிள்ளைகள் சொல்றது, அந்த அப்பாவுடைய வழியில முதல்ல இருந்து அழகாக சொன்னாங்க. என்னன்னா, பிள்ளைகள் கேட்கும், அப்பா என் கிளாஸ்ல அவள் வந்து அந்த லெகங்கா வாங்கிக்கலாம், அவள் வந்து அந்த சுடிகா வாங்கிக்கலாம், ஒரு அவங்க மாமா பாடல்கள் வந்து அனுப்பி கொடுத்துருக்காராம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்கப்பா, நமக்கு மட்டும்தான் வாங்கல அப்படின்னு அந்த பிள்ளை வந்து சொல்லும் போது, வாங்கிடலாப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்பா சொல்லுவார். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைப்பார் தெரியுமா, மனசுக்குள்ள நினைப்பார், எல்லா பிள்ளைகளும் காஸ்ட்லியாக அவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கிட்டு நம்ம வாங்கிடலாம்னு சொல்லிட்டோம், ஆனா எப்படி வாங்குவோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். அந்த அனுபவம் சொல்றது தான் தெரியும். உங்களுக்கு உலகத்திலேயே என்னன்னா, ஒரு தன்னுடைய பிள்ளை கேட்கிறத வாங்கி கொடுக்க முடியாதுங்கிற நிலையில ஒரு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வர்ற வலி இருக்குல்ல, அது பிரசவ வலியை விட கொடுமையாகும். அந்த அளவுக்கு இதை வாங்கித்தர முடியல, எல்லாரும் வாங்கிக்க முடியாது. இப்ப வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, வீட்டம்மா சேலை கேட்கும், பிள்ளைகள் சிஸ்டர் கேட்கும், பையன் வந்து எனக்கு கோட் சூட் வேணும்னு கேட்பாங்க. கோட் சூட் எது 2-3 வயசு தான் இருக்கும், சின்ன பையன் கோட் சூட் காஸ்ட்லி. பெரியவங்களுக்கு இருக்கிற கோட் சூட்டோட பிள்ளைகளுக்கு காஸ்ட்லியா இருக்கு. வச்சிருக்கிறத டிசைன் பண்ணி வச்சிருக்கலாம். மொத்தமா பிள்ளைகள் கேட்கும், சின்ன சின்ன எல்லாம் கேட்கும். ஆனால் அதை வாங்கித்தர முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வலி இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்பாங்க. நம்மால் எங்க கடன் வாங்கலாம்னு யோசிப்போம். இவங்க என்ன கேட்கிறாங்க, கடன் வாங்கித்தான் ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னு சொன்னா அந்த பண்டிகை தேவையான கேட்கிறாங்க. இதுதான் விஷயம். கடன் வாங்கி உலகத்தின் பார்வையில் நம்மை பகட்டாக காட்டுவதற்கு ஒரு பண்டிகை தேவையான, எல்லோரும் எல்லாம் பெறுகிற போது அந்த பண்டிகை வந்தால் சரி, இதான் அவங்க பக்கத்து நியாயம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப ஒரு பிள்ளை கேட்குது, பையனோ பொண்ணோ கேட்குது, இல்ல நம்ம பாரதி தான் கேட்கிறாங்க, இல்ல பரணி தான் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா வந்து வாங்கி தர யோசிப்பாங்க, எப்படியாவது பண்ணிடலாம், போனஸ் வரும், வேலையை சம்பளம் வரும், எல்லாம் வந்து வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க. சில நேரத்தில் வீட்டில் அப்பா வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பண்டிகைகள் நெருக்கும் போது ஒரு ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க. பண்டிகைகள் அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு ஷிஃப்ட் வேலை பார்ப்பாங்க. கிடைக்கிற வேலையில எங்க காசு கிடைக்குமோ எல்லா வேலைகளையும் பார்த்து சிரமப்பட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு பிள்ளைகளை கொடுப்பாங்க. அப்படி வாங்கி கொண்டு கொடுக்கும்போது அந்த வாங்கிட்டு வர்றது வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், மனசுக்குள்ள அந்த வலி இருக்கும், உடம்புல வலி இருக்கும், மனசுல இதுக்காக முதலாளி திட்டி இருப்பாங்க, பல திட்டுகள் வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்கப்பா, உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. பிள்ளைகள் இருக்கீங்க, பொன் பிள்ளைகள் இருக்கு, எல்லாரும் சொல்லுங்க, நீங்க கேட்ட உடனே உங்க அப்பா அம்மா உங்களுக்கு தேவையான பணத்தை தர்றாங்கன்னு நீங்க யோசிக்க கேட்டதாக சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த பணத்துக்காக உங்கள் பெற்றோர்கள் படுகிற
செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் படுகிற வேதனை எவ்வளவு சிரமப்படுவாங்க. ஆனா பெரும்பாலும் பெற்றோர்கள் என்னன்னா நாம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதான் பெற்றோர்கள். பெற்றோர்கள் படுற வேதனையை கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. கவிதை வெளியிட்ட தம்பி கூட சொல்லும்போது சொன்னாங்க, அம்மாவுக்கு தேவையானதை வாங்கி தர முடியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கிறது, பிள்ளைகளுக்கு வலியாக இருக்கும். அதை விட பெரிய வலி பெற்றோர்கள் இருக்கும். ஆனா ஒண்ணு, பெற்றோர்கள் வாங்கிட்டு வர்றாங்க, பிள்ளைகளை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வருவாங்க. வாங்கிட்டு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு வரும்போது பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு முகத்துல வருகிற சந்தோஷம் இருக்குல்ல, குழந்தையின் முகத்தில் தன் பிள்ளையின் முகத்தில் வருகிற சந்தோஷத்தை பார்க்கும் போது அதுவரைக்கும் பண்ற கஷ்டம், வேதனை, அவமானங்கள் எல்லாம் காரணமா போயிடும். இத்தனை கஷ்டப்படுறது என் பிள்ளைக்கு நாமே இத்தனை கஷ்டப்பட்ட பெரிய கஷ்டம். இன்னும் ஒரு வருஷம் இருக்காது. இந்த பிள்ளை என்னதான் அழகா இருக்கும், கரெக்டாக சட்டை போட்டு விட்டாலும் கலையா இருக்காங்க சொல்லுவோம்ல, என் பிள்ளை என்னுடைய கம்பீரம் என்ன இருக்கு. இது இதை பார்க்கும்போது அந்த பெற்றோர்கள் அவருக்கு எதுவுமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அம்மா சமையலை பற்றி சொன்னாங்க, அடுப்படியை சகோதரர்கள் நிறைய பண்ணும்போது சொன்னாங்க, அடுப்படியில் பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் தெரியுமா, அடுப்படியில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிடுவாங்க. அன்னைக்கு செய்யலாமா, முறுக்கு செய்யலாமா, என்ன பண்ணலாம், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், காலேஜில் சிரமப்பட்டு படிச்சுட்டு அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. சிரமப்பட்டு படிச்சுட்டு சில வீட்டுக்கு வருவான், வரும்போது அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி செஞ்சு கொடுக்கணும். தன் கையால் ஒரு பொருளை அல்லது ஒரு பலகாரத்தை, ஒரு இனிப்பை செய்து கொடுத்துட்டு அடுப்படியில வேகாம வந்து செஞ்சு கொண்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகள் சாப்பிடுறத பார்க்கும்போது அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வரல, அதுதான் உலகத்தின் உச்சபட்ச சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக அவங்க அடுப்படியே கஷ்டப்படுவாங்க. பிள்ளை சாப்பிடலன்னா வரப்படுவாங்க, சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க. இப்படி இந்த பண்டிகைகள் எல்லா வகைகளிலுமே ஒரு வகைகள் இருக்கு. இன்னொரு சிக்கல் சொல்றேன், யாரோ சொன்னாங்க, தீபாவளி வருது, தீபாவளிக்கு நம்ம பட்டாசு எல்லாம் வெடிக்கிறோம், பட்டாசு எல்லாம் வெடிக்கிற எல்லாம் தரலாம், காசு இருக்கிறவங்க வெடிச்சுவாங்க. அந்த காசு இல்லாத வீட்டு தெருவில் எல்லா வீட்லையும் வெடிச்சுவாங்க. ஒரு வீட்டில் மட்டும் வெடிக்கலன்னா அந்த வீட்டில் உள்ள நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் எல்லாரும் தூங்குறவங்களுக்கு எந்த வீட்டில் பட்டாசு வெடிச்சதோ அந்த வீட்டில் இருக்கிற பழைய அந்த பட்டாசு வெடிக்கிற குப்பை இருக்குல்ல, அந்த குப்பையெல்லாம் அடித்து இவங்களுக்கு முன்னாடி கொண்டு போவாங்க. சில இடத்துல அதை நடக்குது. இல்லை என்ன எதுக்காக தெரியுமா, காலையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு பாருங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். சரி, நம்ம அப்பா வாங்கி தர முடியல, புரிஞ்சுக்கீங்க, அப்பாவால் வாங்கி தர முடியாது என்பதை புரிந்து கொள்கிற பிள்ளைகள் இருக்கிற குடும்பம் அது ஒரு கோயிலாக அப்பா இன்னொரு சிரமம் பாருங்க. முதல் நம்ம நிறைய கோயிலாம் பட்டாசு எல்லாம் வச்சிருக்கோம். அடுத்த நாள் காலையில அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்க தெரியுமா? குப்பையில் டன் கணக்கில் குப்பை இருக்கும், அள்ளி கொண்டு போயிட்டே இருப்பாங்க, அள்ளி போயிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு சிரமம். போக்குவரத்துக்கு நாம சிரமப்பட்டு எல்லாம் சொல்றாங்க, டிக்கெட் இப்படி நம்பி பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் எல்லாம் அந்த புக்கிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே எல்லாம் முடிஞ்சிடும். சிரமப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிடைக்கிறத மாதிரி கிடைக்கிற பஸ்ஸில் ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கட்டுப்பாடு ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலே தான் மற்ற விசாரணை இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாயகத்து தொகையில் முன்னிட்டே இருக்கும். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு இந்த கோயம்புத்தூருக்கு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல பார்த்துட்டு சாப்பிடுவாங்க சார். சரிம்மா. 10-20 ரூபா அந்த சிரமப்படுவோம். அது சிரமம்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் தெரியுமா, நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு இருக்குவாங்க. அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், வீட்டில் இருக்கிற சொந்தங்களை பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும். இவர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து சொல்லும் போது நம்ம பயணம் பண்ற ஒரு இரவு பயணம் பண்ணிவாங்க. அந்த கலைப்பு காணாமல் போய் அது மகிழ்ச்சியாக மாறவில்லை. அந்த ஆனந்தம் என்பது அங்கலம் இல்லை. பண்டிகைகள் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு பாரம்பரியமான அதுக்கு உள்ளாலே நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எந்த பண்டிகையும் நம் முன்னோர்கள் வேண்டாம் என்பதற்காக கொண்டாடவில்லை. ஆனால் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரணத்தில் வந்து வர்த்தகமாக இப்போ போயிடுச்சு. அதையும் தாண்டி பார்க்கும் ஒரு உறவுகளின் கடைக்கு சொன்னாங்க. நீங்க கூட இப்போ இந்த
தமிழ்நாட்டுக்குள்ளே சிலர் வேலை பார்க்கலாம், இந்தியாவுக்குள்ளே வேலை பார்க்கலாம். ஏன் உலகத்தினுடைய சொல்றேங்க, எல்லாருமே மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட்ஸ், மிக நல்ல ஒரு ரேங்க் கொண்டு சார். நீங்க உலகத்தில் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிக உயர்ந்த மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பிலும் முக்கியமான பதவிகளிலும் இந்திய பொறியாளர்கள் இருக்கிறார்கள். இந்திய பொறியாளர்கள் இருக்கிறார்கள். இந்திய பொறியாளர்கள் இல்லாமல் உலகத்தில் எந்த நிறுவனமும் இல்லை. ஆனால் நாம் மகிழ்ச்சியோடு சொல்றவங்க, இன்றைக்கு நம் இந்திய பொறியாளர்கள் இருக்கிற அத்தனை இடங்களும் நீங்கள் படித்து முடித்து போகும்போது உங்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கும்.